வாட்ச் கூட வச்சுருக்காங்கப்பா. ஆப்பிள் வாட்சில் ஏதோ ஒரு டூப்ளிகேட் வாட்ச்சு. எஸ் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ரியல் பிளான்ஸும் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வேர் ஹவுஸ் ஐட்டம்ஸ். நமக்கு தேவையான ஜாமாவை இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் போயிட்டு நம்மளே அசம்பிள் பண்ணிக்கணும். இது வந்து வார்ட்ரோப். சட்டையெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாரு. வாட்ச் கூட வச்சுருக்காங்கப்பா. ஆப்பிள் வாட்சில் ஏதோ ஒரு டூப்ளிகேட் வாட்ச்சு. கண்ணாடி அதெல்லாமே ஒட்டி வச்சுருக்குறாங்க, எடுக்க முடியாத மாதிரி. பெல்ட் வைக்கிறது, கண்ணாடி வைக்கிறது, தொப்பி வச்சுருக்காங்க பாரு. பேக்கு, ஹேண்ட்பேக்கு, கோட்டு, நகை வச்சுக்கிறது, அப்படியே டாய்லெட்டு. பாத்ரூம் வேறு இருக்கு பாரு. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பெட்ரூமுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. பெட்டு, அப்புறம் சும்மா சின்ன சின்ன டேபிள்ஸு, பில்லோஸ், தலகாணி, அதெல்லாம் இந்த ஏரியா. இதெல்லாம் பெட்ரூமில் வைக்கிற சைடில் சின்ன சின்ன டேபிள்ஸ் எல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த டேபிள்ஸ் இதெல்லாம். நிறையா வெரைட்டி ஆஃப் பெட்ஸ் வேறு இருக்குது. இந்த பெட்டு சூப்பராக இருக்குது. கீழே வந்துட்டு ட்ராவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வார்ட்ரோப்ஸ், இந்த ஏரியா ஃபுல்லாக வார்ட்ரோப், கேபினெட்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன கேபினெட்லேருந்து பெரிய கேபினெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டடி ரூம் ஏரியா. ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். எஸ் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? சேர் பார், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது, அருமை. ஸோ நம்ம இப்போ பார்த்த ஸ்டடி டேபிள், அந்த ஒர்க்கிங் டேபிள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சேர்ஸ், அதுக்கு தேவையான சேர்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெட்ரூமில் உள்ள ஜாமான் எல்லாமே ஒரு பெரிய ஹாலில் வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த ஒர்க்கிங் ரூம் பார்த்தோம்ல, ஒர்க்கிங் ரூம் பார்த்துட்டு அந்த செட்டப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே அந்த ஒர்க்கிங் ரூமுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஜாமான் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஐடியா தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கான ஏரியா. இந்த பக்கம் பொம்மை, சின்ன சின்ன பெட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைங்களுக்கு தேவையான கேபினெட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள்.
மிரர் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாரையும் கவர் பண்ணிடுறாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ரூம்னால் அப்படி தான் இருக்கும். 2 பேர், இப்போ உங்களுக்கு 2 குழந்தை இருந்துச்சுன்னா கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, அவங்களுக்கு தேவையான டேபிள்ஸ், அப்புறம் அவங்க ட்ரெஸ் வைக்கிறது கேபினெட். சில்ட்ரன் ரூம் செட்டப்பும் அழகாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலே பெட்டு, கீழே வந்து அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு சேரு டேபிள்லாம் போட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு சின்ன புக்கிங் லைப்ரரி செட்டப் ஒன்று, போர்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஃப்ளோரில் அந்த எல்லாமே பார்த்தாச்சு. பெட்ரூம் செட்டப்பு, கிச்சனு, அது இதுன்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம கீழே போனோம், அடுத்த ஃப்ளோருக்கு போகிறோம். இந்த ஏரியா வந்து மார்க்கெட் ஹால்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே என்னென்னா வீட்டுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன ஜாமான்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸு, வீட்டுக்கு தேவையான சட்டி முட்டி ஜாமான், பாத்திரங்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு ஃபுல்லாக ரூம் செட்டப்பு, கீழே ஃபுல்லாக சின்ன சின்ன ஜாமான் எல்லாமே இருக்கும். இங்கே பிளேட்ஸு, பவுல்ஸு, ஃப்ளாஸ்க்கு, பாட்டில்ஸு எல்லாமே இருக்குது. A to Z எல்லாமே வாங்கலாம் இங்கே. இந்த செக்ஷன் வந்துட்டு பில்லோ, மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, கர்டைன்ஸு, அப்புறம் அந்த விண்டோஸ்க்கு தேவையான கம்பி, அது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. கர்டைன்ஸ்லாம் தொங்கவே விட்டுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் அந்த கர்டைன் மாட்டுற கம்பி, சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பெட்ஷீட்டு, பில்லோஸு, பெட்ரூமுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாய்லெட்டுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இருக்குது. ஸ்டூலு, அப்புறம் நம்ம ஜாமான் வைக்கிற டாய்லெட் ஐட்டங்கள் வைக்கிறதுக்கான டேபிள்ஸு, மிரர், பைப்பு கூட வைக்கிறாங்க. ஃபுல்லாக மேட்டு, பைப்பு, வாஷ் பேஷன்லாம் இருக்குது. டாய்லெட் கேபினெட்ஸ். ஸோ அடுத்து வந்துட்டு லைட்டு செக்ஷன். சின்ன சின்ன லேம்ப்பு, சின்ன சின்ன லேம்ப்லேருந்து பெரிய லேம்ப் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நிறையா டைப்ஸ் ஆஃப் லேம்ப்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு டேபிள் லேம்ப்பு, அப்புறம் வாலில் மாட்டுற லேம்ப்பு, அப்புறம் சீலிங்கில் மாட்டுறது, இந்த பக்கம் ஃபுல்லாக சீலிங்கில் மாட்டுறது, குண்டு பல்ப்பு, இந்த இதுவும் சீலிங்கில் மாட்டுறது, நிறையா வெரைட்டி இருக்குது. ஃப்ளோரில் வைக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் எது சூஸ் பண்ணுறதுன்னே மண்டை காஞ்சி போயிடும். பல்பு செக்ஷன் முடித்தோன்னே இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த வீட்டில் ரக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல ஃப்ளோரில், அந்த மாதிரி ஏரியா. அது சின்ன சின்ன மேட்ஸும் இங்கே இருக்குது.
இந்த பக்கம் ஃபுல்லாக மிரரு, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக இங்கே இருக்குது. மிரர்லேயும் பாருங்கள், வால் மிரர் இருக்குது, டேபிள் மிரர் இருக்குது, அதுலேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, வால்பேப்பரு எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் போனால் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. கேண்டில்ஸில் இருந்து சின்ன சின்ன இந்த மாதிரி லைட்டிங்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஒரு ரவுண்டு வந்தால் ஹோட்டல் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிடலாம். ஒரு வீடே செட் பண்ணிடலாம். இப்போ ரியல் பிளான்ட்ஸும் இருக்குது. அவ்வளோதான், இதோட ஷாப்பிங் முடிவுக்கு வருது. இந்த பக்கம் ஃபுல்லாக வேர்ஹவுஸ் ஐட்டம்ஸ். அதாவது என்னென்னா, நம்ம இங்கே உள்ளுக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே வரணும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ ரேக் 2ல் செக்ஷன் 6ல் இந்த இது இருக்குது, இந்த ஜாமான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் இங்கேருந்து எடுத்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராலி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராலி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வேர் ஹவுஸு. ஸோ சில ஐட்டம்லாம் நான் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஐட்டம்லாம் அவங்க ஹெல்ப் கேட்டோன்னா அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஃபோர்க் லிஃப்ட் வச்சு எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே. ஸோ நமக்கு தேவையான ஜாமாவை இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் போயிட்டு நம்மளே அசம்பிள் பண்ணிக்கணும். அதிலே அசம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அழகாக அசம்பிள் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக இருக்கும். நம்ம கார்லேயோ இதுலையோ நம்ம வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் பண்ணியும் வச்சுருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பேமெண்ட் ஏரியா. சோஃபா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு, இந்த மாதிரி பெட்டெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க டெலிவரியும் வச்சுருப்பாங்க. அவங்களே சொந்தமாக டெலிவரியும் பண்ணிடுவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இந்த ஏரியா வந்துட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பொருளில், அது வந்து இங்கே கொண்டாந்து வச்சுருவாங்க. ஏதாச்சும் ரொம்ப மைனர் டிஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை இங்கே கொண்டாந்து வச்சுருவாங்க. நம்ம இங்கேருந்து கூட சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சு போயிட்டு பேமெண்ட் பண்ணுவோம். இது ஃபுல்லாக பேமெண்ட் ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாக பேமெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்களே, நம்ம ஷாப்பிங் முடித்தாச்சு. நம்ம ஜாமான்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு 2 பில்லோ வேறு வாங்கினோம். வீட்டுக்கு தேவையான சும்மா சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் வாங்கினோம். இன்றைக்கி முடிஞ்சு. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சிங்கப்பூரோட நிறையா வீடியோஸ்லாம் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பை பாய், டாட்டா, see you.